நாள்லையும் ஆராதனைக்கு வந்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 16வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 16வது அதிகாரம் 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. நம்மளுக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டாம். அல்லேலூயா. தாவீதுக்கு வாழ்க்கையில் தாவீது சொல்கிறாரு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்ததாம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வரும்போது விடுதலை உண்டு. அல்லேலூயா. 5ஆம் வசனத்தில் பாருங்கள், யார் அந்த சுதந்திரம்னா, கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. ஏசப்பா தான் நம்மளுக்கு சுதந்திரம். அல்லேலூயா. எந்தெந்த பகுதியில் நம்ம வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமோ எல்லா பகுதியிலையும் ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. கடலில் இருந்து சரி, வியாதியில் இருந்தும் சரி, பாவத்தில் இருந்து சரி, தரித்திரத்தில் இருந்து சரி, எதில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலை தருவார். கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகளே தான் எப்போவுமே பேசிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. விசுவாச அறிக்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? விசுவாசத்தினால மலையை பெயர்ந்து போகணுன்னு சொன்னால் என்ன ஆயிருமா? மலை பெயர்ந்து போகுமா? அப்போ நம்ம விசுவாசமாக இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை அந்த கட்டி வச்சிருக்கிற சுதந்திரம் பெற முடியாமல், அல்லேலூயா, விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் ஏதாவது ஒரு காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும், நம்ம மனசில் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை அழுத்திட்டே இருக்கும். அது இந்த காரியத்திலேருந்து நான் விடுதலை பெற்றால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உள்ள காரியங்கள்லேருந்து எல்லாம் ஏசப்பா என்ன செய்ய போகிறாரு? விடுதலை தர போகிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு விடுதலை ஆண்டவர் தருவாருன்னு? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரையே சுதந்திரமாக கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண். அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாது, அப்படி தானே, என்ன கண்ணிகள் எல்லாம் நம்மளுக்கு இருக்குன்னு. ஆனால் அந்த அனைத்து கண்ணிகள், அந்த வலைகள், அது எல்லாவற்றிலிருந்து ஏசப்பா என்ன செய்வார்? நம்மளை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு அரணான பட்டணமாக இருப்பார், கேடகமாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு குருவிக்கு தெரியாது, வேடன் என்ன செஞ்சுருப்பான்? வலையை போட்டுட்டு அதுக்கு மேலே ஆகாரங்களை போட்டு வச்சுருக்கும் போது அந்த பறவை என்ன நினைக்கன்னா, சரி நம்ம இறங்கி போய் என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு வரும். ஆனால் அதுக்கு உள்ளே இருக்க ஆபத்து அதுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்து இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. அதான் ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, சோதனைக்கு உட்படாதபடி தீமைக்கு எங்களை விலக்குங்கன்னு ஜோம் பண்ண சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன ஜோம் பண்ணணும்னா, சோதனையை ஜெயித்தது யார்? இயேசு கிறிஸ்து. சாத்தானால் வந்த சோதனை என்ன செஞ்சார்? ஜெயம் பெற்றார். அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னா, சோதனையை ஜெயித்த ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க? இந்த வலைகளுக்கு எல்லாம் என்ன நீங்களாக்கி விடுவீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வாரதே என்ன செய்யுது? பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அல்லேலூயா. வெளியில் போகிற ஆள் வீட்டுக்கு வந்தால் தான் உத்தரவாதம், வாராங்களா வரையிலையா என்ன நடக்குன்னே தெரியாது. உலகம் அப்படி இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஒரு தப்பும் பண்ணாட்டாலுமே நம்ம மேலே பழி விழுந்துடும். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த மாதிரிப்பட்ட கண்ணிகள் வலைகளுக்கு ஏசப்பா நம்மளை விடுவிப்பார். அல்லேலூயா. இதுவரையிலையும் விடுவித்து வந்தாருன்னா என்ன விடுவிப்பார்? ஆமென். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எப்போவுமே நம்ம வாயில் என்ன வார்த்தை வரணும்னா, நான் ஒரு காலம் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. என் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலை மாறும். அல்லேலூயா. தாவீது ஏன் தாவீது அரசனாக மாறதுக்கு காரணமே அதுதான். அதான் அவர் சொல்லி வச்சிருக்கார், எனக்கு வாழ்க்கையில் நான் என்ன செய்ய மாட்டேன்? அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்மளை இதை தான் செய்தி. நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் நம்மளுக்கு சுதந்திரமாக இருக்கிறாரு, நம்மளுக்கு அரணாக இருக்காரு, நம்மளுக்கு பங்காக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா.
இதுதான் நம்ம வாயில் சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஆமேன். எபேசியர் 4:29 எடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதான். நான் என் வாழ்க்கை முன்னேறாது, நான் நல்லா ஆக மாட்டேன், என் நிலை இது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமேன். அப்போ நம்ம என்ன பேசணும்? நம்ம நாவில் என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. கிருபை பொருந்தின வார்த்தைகளை தான் நம்ம என்ன செய்யணும்? பேசணும். எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்லணும், நான் கிறிஸ்து எனக்கு அரணாக இருக்கிறார், எனக்கு பங்காக இருக்கும்போது நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குதான்? நம்ம வாயில் தான் இருக்குது. நம்ம வேறு எதுலையும் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம எதை பேசுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். நம்ம என்ன செய்யணும்? மனசாக நம்மளே வாழ்த்தணும். ஆமேன். நம்ம தலையில் நம்மளே கை வச்சு நம்மளே என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நான் என் சரீரம் பரிசுத்தாவி தங்க ஆலயம், நான் கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்து எனக்கு பங்காக இருக்கிறாரு, அவர் எனக்கு அரணாக இருக்கிறாரு. அப்போ நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்ம அதை டெய்லி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கை செழிக்கும், கண்டிப்பாக செழிக்கும். நம்ம நாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆமேன். இந்த சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, 2 மரத்தை நாட்டுவாங்க. 2 சின்ன புதுசாக வந்திருக்க 2 மரத்தை ஒரு டப்பாவில் நாட்டி வச்சுட்டு ஒரு மரத்தை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா பேசுவது. தண்ணியெலாம் கொஞ்சம் ஊற்றினாலும் ஒரு மரத்தை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, நீ நல்லா வரமாட்ட அப்படின்னு அதை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு மரத்தை என்ன செய்வாங்கன்னா, அதுகிட்ட என்ன பேசுவாங்கன்னா, நீ நல்லா வருவ அப்படின்னு பேசும்போது எந்த மரத்தை அவங்க நல்லா வருவேன்னு பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த மரம் என்ன செஞ்சுருந்து, நல்லா வந்திருந்து. எந்த மரத்தை அவங்க சபிச்சிருந்தாங்களோ அந்த மரம் என்ன இருந்து, அது வளரவே இல்லை. அது நல்லா வளரைய மரம்தான், ஆனாலும் அது வளரையில்லை. காரணம் என்னென்னா, நம்மளுடைய வார்த்தை எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. வீட்லேயும் இப்போ ஏதாவது மரம் ஏதோ பட்டு இருந்தேன்னா அதுகிட்ட போய் என்ன செய்யணும், பேசணும். ஆமாம், உன்னை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வெட்டி போட்டுறக்கூடாது, நீ என்ன செய்யணும், நல்லா காய்க்கணும். இது பொய் சொல்லலை, உண்மையிலேயே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா இருக்கார், தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு வீட்டில் இதே மாதிரி ஒரு மரம், அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்து, மரம் நட்டுருந்தாங்களாம். அப்போ அந்த மரம் ஒன்று காய்க்கவே இல்லையா, 4 வருஷமாக நின்ன பிறகும் காய்க்கவே இல்லையா. அந்த சூர்யா நடிகருக்கு தம்பி என்ன செய்வாரான், டெய்லி போய் அந்த மரத்திட்ட பேசுவாராம். எல்லா மரமும் நல்லா வளருது, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க, நீ நல்லா வளரணும்னு அவர் பேச 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 ஒரு நாள் பார்த்தாச்சுன்னா அந்த மகன் என்ன ஆயிட்டுன்னா வளர்ந்துட்டான். நீங்கள் வேணால் யூடியூப்பில் அடித்து பாருங்கள், அந்த ஸ்பீச் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. அப்போ நம்மளுக்கு அறிவு இல்லை, அவங்கள என்ன செய்கிறாங்க, அறிவோடு நடக்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், பேசணும். இவ்வளோ பெரிய தேவனை நம்ம வச்சுக்கிட்டு இதை பேசாமல் இருந்தோம்னா நம்ம மேலே தான் தப்பு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளே ஆசீர்வதிக்கணும். நம்மளை ஆண்டவர் ஒரு மரமாட்டு வச்சுருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காக நான் நல்ல கனி கொடுக்கும்படி என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க, என்னை கொத்தி சரிப்படுத்துங்கன்னு நம்மளே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்மளுக்கு மனசுலேயே நான் நல்லாக மாட்டேன் அப்படின்னு உள்ள எண்ணம் இருந்ததுன்னா ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் என்ன சொன்னார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தான்னு சொன்னார். அப்படி தானே? அப்போ நம்ம இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தா தான் அவரு என்ன செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். நம்மளே ஒரு மைண்ட் செட் வச்சாச்சு, எனக்கு நிலை இதுதான், நான் இதுக்கு மேலே என்னால் இவ்வளோ தான் முடியும், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு நம்மளே நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம ஜோபிக்கும் போது அதான், என்னால் முடியாது தான், மனுஷனால் ஆகாது, ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:45 பார்த்தீங்கன்னா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அல்லேலூயா. மரியாளை பார்த்து எலிசபெத் சொல்கிற வார்த்தை, மரியாளால் முதல்ல விசுவாசிக்க முடியலை. நீங்கள் 28 பார்த்தீங்கன்னா, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். யாரு கூட இருக்கியா? கர்த்தர். நம்ம கூட யார் இருக்கியா? ஏசப்பா இருக்காங்க. அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.
இந்த நினைவு எப்போவுமே இருக்கணும். கர்த்தர் என் கூட இருக்காரு, நான் என்னது ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். ஏன்னா மரியாளால் நம்ப முடியலை. நம்மளை வச்சு காமெடி எதுவும் பண்ணியாரா இல்லை உண்மையிலேயே இவர் சொல்லியது உண்மைதானான்னு என்ன ஒரு சந்தேகம் இருக்குது. நம்மளுக்கு அதே மாதிரி தான், அப்படி தானா? நீ இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் வராது, நம்ம நிலையை தான் பார்ப்போம். அப்படி தானா? நீங்கள்லாம் யாராம் கிறிஸ்துவின் பண்ணையும் மாளிகையுமா இருக்கீங்களாம். அப்படி சொன்னால் நம்மளுக்கு என்ன தோணும்? மளிகை ஜாமான் வாங்கிறதுக்கு காசு இல்லை, நான் வந்து மாளிகையும் பண்ணையுமா? நம்ம மன நிலைமை நம்ம எப்படி வச்சுருக்கோம்னா நம்மளை குறைச்சி மதிப்பிட்டு வச்சுருக்கோம். அந்த நிலை என்ன செய்யணும்? மாறணும். அதுதான் தாவீது சொன்னார், நான் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கும்போது நான் அசைக்கப்படவே மாட்டேன். அல்லேலூயா. இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு கேடகம் மகா பெரிய பலமுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என் கூட இருக்கும்போது அவருக்குடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடையது. சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடையது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதில் என்ன இருக்காது? வேதனை இருக்காது. அதான் சொன்னால, கர்த்தர் நம்ம சுதந்திரம் சிறப்பான இடத்துல நம்மளை என்ன செய்வார்? கொண்டு வைப்பார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. எப்போ வேணாலும் நம்ம வாழ்க்கை மாறலாம். ஆமேன். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலை இது அல்ல. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நிலை இது அல்ல. நான் ஏசப்பாய்க்க உள்ள, ஏன்னா கிறிஸ்துவை வைத்து நம்மளை பார்க்கும்போது நம்ம நிலை இது அல்ல, நம்ம இதோட மேன்மையாக தான் இருப்போம். அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம நிலைகள் மாறும். அந்த விசுவாசம் இருக்கணும். ஆமேன். இதுதான் விசுவாசம். ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன்? கெட்டு போக மாட்டேன். கர்த்தரை முன்னிறுத்தணும். ஆமாம், சும்மா நான் கெட்டு போக மாட்டேன்னு சொன்னோன்னா அடுத்தவனுக்கு வேண்டாம் வேலையை பண்ணிட்டு நான் கெட்டு போக மாட்டேன்னா அப்படி ஒன்றும் கெட்டு போகாமல் இருக்க விட மாட்டேன். அல்லேலூயா. நம்ம நேர்மையாக வாழணும். ஆண்டவரை எல்லா விஷயத்தில் முன்னிறுத்தும் போது நம்ம கண்டிப்பாக கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா, விசுவாசித்தவளை 45ஆம் வசனம், லூக்கா 1:45, விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தரால் சொல்லப்பட்ட அனைத்து நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா எனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேறும், ஆண்டவர் சொன்னது எல்லாம் நிறைவேறும். அவர் வார்த்தை வந்து என்ன செய்யாது? தரையில் விழாது. அப்படி அவருக்கு அந்த கோதுமை மணி விழுந்துன்னா அது என்ன செய்யும்? பலன் தரும், அது முளைக்கும், அது சும்மா போகாது. அல்லேலூயா. வார்த்தை வந்துன்னா அந்த வார்த்தை செய்ய வேண்டியதை செய்யும். அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துலேருந்து 32ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா, சிமியோன் ஒரு ஆள் இருக்கார். அவர் வந்து அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார்னா, 26ஆம் வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்து. அப்போ அவருக்கு ஒரு வாக்கு தத்துவம் வந்திருக்கு. என்னன்னா, நீ வந்து இயேசு கிறிஸ்துவை காணதுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டீங்க? மரணம் சாக மாட்டீங்க. இது பரிசுத்த ஆவியினால் அவருக்கு வந்த வார்த்தை. அதை அவர் என்ன செஞ்சார்? விசுவாசிச்சுட்டே இருந்தார். அல்லேலூயா. 27ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி செய்ததற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அந்த சிமியோனை வந்து இப்போ இயேசுவை என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்போ அவரை காணாமல் நீங்கள் மறிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன வாக்கு இங்கே என்ன ஆகுது? நிறைவேறுது. 32ஆம் வசனத்தில் உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்போ நம்மளுக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் எத்தனை வருடம் ஆனாலும் அதை நம்ம காணாமல் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சாக மாட்டோம். அதுதான் உண்மை. அல்லேலூயா. நம்மளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, அப்படிதானே? அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி பைபிளில் பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய கோல் என்ன ஆகும்? துளிர்க்கும். ஒரே இரவில் என்ன செஞ்சிடும்? துளிர்த்து தான். அது எப்போ வேணாலும் நம்ம வாழ்க்கை மாறலாம். அதனால் நம்ம எப்போவுமே அதிசயத்தை என்ன செய்யணும்? எதிர்பார்த்துட்டே இருக்கணும். நம்மளை நம்மளே ஆசீர்வதிக்கணும்.
அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்னு சொல்லி என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. ஆரோனுடைய கோல் வச்சு பார்க்கும்போது மோசே 40 வருஷம் என்ன செஞ்சார்? ஆடு மேய்த்தார். 40 வருஷம் ஆடு மேய்த்தார். ஆரோனுக்கு ஒரு கணக்கு பாக்கியாங்க என்னென்னா, ஆரோன் வரும்போது ஒரு 30 வருஷம் ஆரோன் என்ன செஞ்சுருக்காரு? ஆடு மேய்த்திருக்காரு. அப்போ ஆரோனுக்கு கையில் இருந்த கோல் சொல்கிறாங்க இல்லை, ஆரோனுக்கு கோல் துளிர்த்தது. அந்த கோல் எத்தனை வருஷம் ஆன கோல்? 30 வருஷம். 30 வருஷம் ஆட மேய்த்த கோல். வாய்ப்பே கிடையாது. 30 வருஷம் ஆன ஒரு கம்பு தடி நீங்கள் நாட்டி வச்சுட்டு தண்ணி ஊற்றினா அது மகம் ஆகுமா? ஆகவே ஆகாது. ஆனால் ஒரே ராத்திரியில் என்ன செய்யுது? அது துளிர்த்ததை மாத்திரம் அதில் என்னது? பூத்து காய்த்துட்டான். அப்போ ஆண்டவர் நினச்சா எதையும் எப்படியும் செய்ய முடியும். அல்லேலூயா. யோனாலே பார்த்தீங்கன்னால ஆமனுக்கு செடி ஒரே நாளில் என்ன செஞ்சுது? வளர்ந்துட்டு. அப்போது ஆண்டவர் எப்போ நம்ம வாழ்க்கையை மாற்றுவார், என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆமே. அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? நம்மளே ஆசீர்வதிக்கணும், விசுவாசிக்கணும். என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நல்லா தான் இருக்கும். என்ன கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன பலவீனமாக இருக்கட்டும், என்ன நோயாக இருக்கட்டும், என்ன பாடுகளாக இருந்தாலும் அது கண்டிப்பாக எனக்கு என்ன செய்யும்? மாறும். அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாமே மாற்ற வல்லவர். ஆமேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு இயேசுவுக்கு சபைகளின் மூலம் என்ன செய்யணுமா? தலைமுறைக்கும் மகிமை உண்டாகணும். அப்போ அது எப்படி உண்டாகும்? கிறிஸ்து இப்போ மகிமைப்படணும்னா யார் மூலம் மகிமைப்படுவார்? நம்ம மூலம் தான் அவர் மகிமை அடைய போகிறாரு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் தரித்திரமாவோ கடன்லையோ வியாதியிலையோ இருந்தால் ஆண்டவர் மகிமை அடைய முடியுமா? முடியாது. அப்போ நம்ம அதை வச்சு ஜோம் பண்ணணும். கிறிஸ்து எதுக்காக பாடுபட்டார்? கொஞ்ச நேரம் பரலோகத்தில் இவ்வளோ நாள் சொகுசாக இருந்தாச்சு, கொஞ்ச நேரம் இங்கே கஷ்டப்பட்டுட்டு போகணும், அப்படியே வந்தார். நம்ம நல்லா இருக்கணும்னு தான் இயேசு கிறிஸ்து எதுக்கு சாபமானார், பாவமானார். அல்லேலூயா. அப்போ அதை நம்ம அந்த அறிவு இருந்துட்டு ஜோம் பண்ணணும். ஏசப்பா நீங்கள் வந்தது எதுக்கு? என்ன பாவத்திலேருந்து விடுவிக்க, சாபத்திலேருந்து விடுவிக்க, நோயிலிருந்து விடுவிக்க, மரணத்திலேருந்து விடுவிக்க, ஆமீன், தரித்திரத்திலேருந்து விடுவிக்க நீர் வந்ததே அதுக்கு தான், எனக்கு நித்திய ஜீவனை தரதுக்கு. அல்லேலூயா. நான் பரிசுத்தமாய் வாழ உம்முடைய சித்தப்படி அந்த பரலோக ராஜ்ய சித்தம் இந்த பூமியில் என் மூலம் என்ன ஆகணும்? நடக்கணும், நிறைவேறணும். இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? கலக்கணும். உலகம் நம்மளை கலக்கக்கூடாது. ஆமீன். நம்ம தான் உலகத்தை கலக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த நிலை மாறணும்னா நம்ம வாயில தான் இருக்குது. அல்லேலூயா. நம்ம என்றைக்குமே விசுவாசமாக பேசிகிட்டே இருக்கணும். என் நிலை என்றைக்குமே மாறும். சொல்லுங்கள் பார்ப்போம். என் நிலை மாறும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் நிலை மாறும். என்னைக்கு நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. ஆமேன். வாழ்க்கை கண்டிப்பாக மாறணும். அப்படி தானே? மாறாமல் இருந்தால் ஒரு மாற்றம் இல்லைன்னா அது எப்படி? நல்லா இல்லைல்ல, ஒரு வித்தியாசம் வேணும். ஆமேன். இத்தனை வருஷம் பட்ட பாடுக்கு அதுக்குள்ள பலன் ஆமேன் கண்டிப்பாக உண்டாகும். அல்லேலூயா. சிறப்பான சுதந்திரம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நேர்த்தியான இடங்களில் பங்கு உண்டு. யோசேப்பு நினச்சி பார்க்காத நேரத்தில் நினச்சி பார்க்காத உயர்வு அவருக்கு வந்தது. ஆமேன். சிறைச்சாலையில் இருந்தவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போவார்னு கனவே காண முடியாது. யாருமே எதிர்பார்க்கல, அவரே நினைக்கல. யோசேப்பு சோர்ந்து போனார் தெரியுமா? யோசேப்புக்கு கூட இருந்த அந்த பானபாத்திரக்காரன், ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லுவார், நீ என்ன செஞ்சிக்க, கொஞ்சம் நினச்சிக்க அப்படின்னு. ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் என்ன சொல்வார்? மறந்துடுவார். அப்போ யோசேப்புக்கு என்ன இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சு. எப்படியாவது இவன் மூலமாவது என்ன செஞ்சிடலாம், வெளியே வந்துடலான்னு நினைக்கும் போது அதுவும் போச்சு. அப்படி சோர்ந்து இருக்கும்போது தான் திடுதுப்புன்னு என்ன செய்கிறாங்க, ஆட்கள்லாம் வராங்க. வந்து டக்குன்னு யோசேப்பை என்ன செய்கிறாங்க, உயர்ந்த வஸ்திரங்கள் அவருக்கு நிலையே என்ன செய்யுது, மாறுது. அங்கே ராஜாட்ட போயாச்சுன்னா ராஜாக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறாரு. ராஜா என்ன செஞ்சுறாரு, திடீர்னு கல்யாணமும் பண்ணி வச்சு இனி எல்லா பொறுப்பும் உனக்கு தான். ஒரே நாளில் ஒரே நிமிடத்தில் என்ன ஆயிட்டு, வாழ்க்கை மாறிட்டு. அல்லேலூயா. அற்புதமும் ஆச்சரிய விதமான அதிசயம் நம்ம நடுவில் ஆண்டவரும் செய்வார். அல்லேலூயா. அதை நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம என் வாழ்க்கை என்னைக்கு வேணாலும் மாறலாம். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கலாம், நாளைக்கு நம்ம அமெரிக்காவில் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. இன்றைக்கி கடன் வாங்குறவர்களாக இருப்போம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேசங்களுக்கே கடன் கொடுக்குறவர்களாக நம்ம இருப்போம். ஆமே. இன்றைக்கி நோயில் இருப்போம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா நோயில் வர மக்களுக்கு சுகம் கொடுக்குறவர்களாக இருப்போம். ஆமே. அப்போ இது எல்லாமே கர்த்தரால் ஆகும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை நடத்தும். அல்லேலூயா. ஏசப்பாவால் ஆகும். அதனால்
எனக்கே முடியலை, நான் யாருக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படி இல்லாமல் கர்த்தர் என் கூட இருக்காருன்னா நான் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனையோ பேர் இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிற ஆள் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, விசேஷித்தவங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவங்க. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். ஆமென். எனக்கு பைபிளில் நல்லா பிடிச்ச வார்த்தை இது. ஆமென். நீங்கள் விசேஷித்தவர்கள். இயேசு சொல்லுவார், 2 காசுக்கு அடைக்கலான்னு குருவியில் வாங்கலாம், அதை விட நீங்கள் எப்படிப்பட்டவங்களாம்? விசேஷித்தவங்க. ஆமென். அதுவே ஒன்றும் விழாதுன்னா நீங்கள் எப்படி விழுந்துருவீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை விசேஷித்தவங்களாக தான் பார்க்குறாரு. அல்லே நம்ம தான் நம்மளை என்ன செய்கிறோம்? மட்டப்படுத்துகிறோம். நம்மளை விசேஷித்தவனா பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் நல்ல, அவர் தான் நம்மளுக்கு சுதந்திரம். அல்லேலூயா. ஆமென். முதலாவது தேவ ராஜ்யம் நீதி தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியும் போது அதன் பலன் என்னது? ஐஸ்வர்யமும் சமாதானமும் ஜீவனும். ஆமென். முதலாவது அதுதான் முக்கியமான விஷயம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு நம்ம அடங்கும்போது அதன் பலன் ஐஸ்வர்யம், ஜீவன், சமாதானம். ஆமென். சமாதானமான வாழ்க்கை வாழணும்னு எல்லாருக்குமே ஆசை, அப்படிதானா? நோய் இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை என்ன ஆகிட்டு இருக்கணும்? நல்லா போகணும். அது யார்கிட்ட இருக்குது? இயேசுகிட்ட தான் இருக்குது. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அந்த வைத்து போனதை சுதந்திரிக்கிறது யார்? அதுதான் நம்ம கையில் இருக்குது. அவர் வச்சாச்சு. அல்லேலூயா. நான் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி அவங்க பையன் வெளிநாட்டில் இருந்திருக்காங்க. அன்னைக்கெல்லாம் மணி ஆர்டர் தானே, செக்கு. அப்போ அந்த பாட்டிக்கு பேங்க்குக்கு போகிறது ஒன்றுமே தெரியாது. அப்போ இவங்களுக்கு அவங்க பையன் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னா, மாதம் மாதம் செக்கு போட்டுகிட்டே இருந்திருக்காரு. ஒவ்வொரு கலராக வந்த உடனே பாட்டி நினச்சாங்களாம், என்ன அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடை சுற்றி செவரில் என்ன செஞ்சாங்களாம், ஒவ்வொன்றும் ஒட்டி வச்சாங்களாம். ஆனால் அவிகளுக்கு வறுமை, டெய்லி வறுமை, கஷ்டமாக இருக்குமா, பைசா இருக்காது. அப்போ ஒரு நாள் ஒரு பாஸ்டர் இதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு விசாரித்தார். அப்போ சொல்லியிருக்கு, எனக்கு ஒரே கஷ்டம் பிள்ளை, என்னால் முடியலை. அது உங்கள் பிள்ளைங்கெல்லாம் ஆமாம் வெளிநாட்டில் இருக்காவ, அப்போ உதவி பண்ண மாட்டாங்களா? இல்லை, மாதம் ஒரு ஆள் இப்படி இந்த பேப்பர் தந்துட்டு போவார், நான் அது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செவரில் ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், பாட்டி இது உங்கள் பையன் என்ன செஞ்சுருக்கான், உங்களுக்கு செக்கு போட்டு விட்ருக்காரு, நீங்கள் இதை பேங்க்கில் கொண்டு கொடுத்து மாற்றியாச்சுன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? பணம் கிடச்சிடும். அப்போ இதே தான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாமே வச்சுட்டு போயாச்சு, அதை சுதந்திரிக்க வேண்டியது யார்? நம்ம தான். நம்மளுக்கு தெரியலை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் என்ன விசேஷித்தவன் சொன்னால் நான் எப்படிப்பட்டவன்? விசேஷித்தவன். அல்லேலூயா. அப்போ வசனம்தான் நம்மளை தீர்மானிக்கிற விஷயம். அல்லேலூயா. மனுஷங்க சொல்லியதல்ல. ஆமேன். மனுஷங்க இன்றைக்கி நல்லா ஏசப்பாவையே, ஓ இவர் பெரிய தீர்க்கதரிசி, இவர் ராஜா வைக்கிறோன்னு முயற்சி பண்ணாங்க. அதே மனிதர்கள் தான் அவர் என்ன செஞ்சாங்க? கல் எறிஞ்சு அடிச்சும் கொண்டாங்க. மனுஷனுடைய நிலை மாறும், ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே மாறாதவர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை சில நேரங்களில் மரித்து போன நிலைமையில் இருக்கும். ஆமேன். மரித்து போன நிலைன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது. ஆமேன். எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிட்டு இனி அவ்வளோதான் அப்படின்னு நிலையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் சந்திப்பு, அவரின் தொடுதல் வரும்போது அங்கே அது உயிரடையுது. அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஒரு ஊருக்கு பக்கத்தில் வராங்க. அப்போ ஒரு மரித்து போன ஒரு வாலிபனை என்ன செய்யாங்க, அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அதை பார்த்து 13ஆம் வசனம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். 16ஆம் வசனம் தான் முக்கியம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த அம்மாய்க்கு மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? இருந்த ஒரே ஒரு பையனை என்ன செஞ்சுட்டான்? மறிச்சிட்டான். இனி அடுத்தது என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அந்த சூழ்நிலையில் அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அந்த பையனை தொடுறாரு. அவருடைய சந்திப்பு அங்கே நடக்கும்போது அப்படியே வாழ்க்கை மாறுகிறது, உயிரடையுது. அல்லேலூயா. அப்போ டெய்லி நம்ம அதை எதிர்பார்க்கணும். ஏசப்பா நீங்கள் என்ன செய்யணும்? தொடணும்.
நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும். ஆமென்.